நெப்போலியன் அவர்கள் தொடர்ந்து பல விஷயங்களை பண்ணி வந்துட்டுருக்காரு. அதை தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சந்தோஷங்கள், மிகப்பெரிய அளவில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள்னு எல்லாத்தையுமே சமூக வலைதளங்களில் பதிவிடுவார். வீடியோக்கள், அதற்கப்புறம் அவருடைய கருத்துக்கள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசி வந்துட்டுருக்காரு. இவர் தன்னுடைய மகனுக்கு உடல்நிலை சரியில்லைன்ற காரணத்தினால தான் அமெரிக்காவுக்கு வந்தார்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒவ்வொரு கட்டத்திலையும் தன்னுடைய மகனுக்கு எப்படி நார்மலாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கொடுப்பாங்களோ அதே போல் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணி வந்துட்டுருக்காரு. இந்த சூழ்நிலையில் இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, தன்னுடைய மகனுக்கு கல்யாண வயது வந்ததுமே அக்ஷயா அப்படின்ற பெண்ணை திருமணம் பண்ணி வச்சுட்டாரு. திருநெல்வேலியை சேர்ந்தவங்க. தன்னுடைய மகனுக்கு வரக்கூடிய இவங்க மருமகள் மட்டும் கிடையாது, என்னுடைய மகள், எங்கள் வீட்டு குலதெய்வம் அப்படின்னு ரொம்பவே கண்கலங்கி பேசியிருப்பார். திருமணமானதுமே தாலு கட்டக்கூடிய தருணத்தில் கண்கலங்கி இருப்பார். இது மிகப்பெரிய அளவில் எல்லோருடையுமே உருக்கமான ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டது. எந்த அளவுக்கு தன்னுடைய பையன் மீது அவருக்கு அன்பு இருந்திருந்தா இந்த மாதிரியெல்லாம் அவர் நடந்துக்குப்பாருன்னு சொல்லி வந்துட்டு இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் இப்போ மிகப்பெரிய அளவில் அவங்க ஜப்பானில் 3 மாதம் இருந்துட்டு இப்போ மறுபடியும் அமெரிக்கா வந்த நிலையில் மீண்டும் தாய்லாந்துக்கு புறப்பட்டிருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா அங்கே கோயில்களுக்கெல்லாம் சுற்றி பார்க்குறதுக்குன்னு போய் வந்திருக்கிறாங்க. தன்னுடைய மருமகளுக்காக இப்போ நிறைய புடவைகளை வாங்கி கொடுத்துருக்குறாங்களா நெப்போலியன் குடும்பத்தினர். இதை அவங்க பயன்படுத்தணும் அப்படின்னு தங்களுடைய அன்பை எந்த விதத்துலலாம் வெளிப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் அக்ஷயாவுக்கு வெளிப்படுத்தி வந்துட்டுருக்காங்க. இந்த திருமணம் நடக்கிறதுக்கு முன்னாடி டாக்டர்கள் வரைக்குமே நிறைய விமர்சனங்களை வச்சாங்க. ஆனால் அக்ஷயா அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. இந்த சூழ்நிலையில் இப்போ இவங்க ஒவ்வொருத்தரும் அவங்களுக்காக பார்த்து பார்த்து செய்யக்கூடிய எல்லா விஷயத்தையுமே ரசிகர்கள், பொதுமக்கள் எல்லாம் பார்த்துட்டு நெப்போலியன் அவர்களினுடைய குடும்பத்தார் மாதிரி யாராலையும் இருக்கவே முடியாது அப்படின்னு எல்லோருமே பாராட்டி வந்துட்டுருக்காங்க. தனுஷ் அவர்கள் அதே போல் சீக்கிரமாக அக்ஷயா வந்த நேரம் சரியாகிட்டாங்கன்னா நெப்போலியன் அவர்களை மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா இன்னும் நல்ல ஒரு அப்பாவாக, மாமனாராக தன்னுடைய முழு சந்தோஷத்தையும் வெளிப்படுத்திடுவார். அதோட தன்னுடைய மகனையும் வைத்து கொண்டாடிடுவார் அப்படின்றதான் உண்மை. இது ஒரு பக்கம் இருக்க, தவமாய் தவம் இருந்து அப்படின்ற படத்தில் சேரன் அவர்களினுடைய சகோதரராக நடிச்சிருப்பார் மிர்ச்சி செந்தில். இவர் மிகப்பெரிய அளவில் சின்ன திரையில் காலடி எடுத்து வச்சு மீனாட்சி, சரவணன் மீனாட்சின்ற சீரியல் மூலமாக ரொம்ப வைரலானார். அதில் இவங்களுக்கு ஜோடியாக நடித்த ஸ்ரீஜா அவர்களை ரியலாகவே திருமணம் பண்ணி அதற்கப்புறம் இப்போ சமீபத்தில் ஒரு ஆண் குழந்தை பிறந்ததுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ இவர் அண்ணா அப்படின்ற சீரியல் நடித்து வந்துட்டுருக்காரு. இதையும் தாண்டி ஷூட்டிங் முடிஞ்சு எப்போவுமே நான் நேராக வீட்டுக்கு போவேன், ஆனால் இப்போல்லாம் வீட்டுக்கே போகிறதில்லன்னு சொல்லியிருக்காராம். காரணம் என்னென்னா, கேரளாவில் ஒரு கஃபேவை இவங்க விலைக்கு வாங்கியிருக்காங்க. அந்த கஃபே உரிமையாளர் தன்னிடம் சில காரணங்களால் அவரால் ரன் பண்ண முடியலன்னு சொன்னதுமே நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இப்போ எடுத்துருக்குறாங்களாம். அதனால் தன்னோட மனைவி கூட இணைந்து இப்போ கஃபேவை நடத்தி வந்துட்டுருக்காரு மிர்ச்சி செந்தில். அந்த விஷயத்தை இப்போ சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருக்காங்க. இதை பார்த்த எல்லோரும் வாழ்த்துக்களை குவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பொதுவாக நடிகர்கள் தங்களுடைய கடைசி காலகட்டத்தில், அதாவது சினிமாவை விட்டு விலகினதுக்கு அப்புறமாக வயதானதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கும் போது ஏதாவது தொழில் செய்தால் நல்லா இருக்குமேனு ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு தோணக்கூடிய, விரும்பக்கூடிய தொழில்களை மேற்கொண்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ மிர்ச்சி சிவா அவர்கள் இப்படி ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்கிறது எல்லோருடைய கவனத்தையுமே ஈர்த்திருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.